வட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் கோவில் தனி சன்னதியில் 3ஆம் படை வீட்டில் எழுந்தருளியிருக்கும் கள்ளவாரண பிள்ளையாரை திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருப்பது போல் விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது. முதல் படை வீடு திருவண்ணாமலையிலுள்ள அல்லல் போக்கும் விநாயகர், 2ஆம் படை வீடு திருமுதுகுன்றத்தில் உள்ள ஆழத்து விநாயகர், 3ஆம் படை வீடு திருக்கடையூரில் உள்ள கள்ள வாரண பிள்ளையார், 4ஆம் படை வீடு மதுரையில் உள்ள காரிய சித்தி விநாயகர், 5ஆம் படை வீடு பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர், 6வது படை வீடு திருநறையூரிலுள்ள பொல்லா பிள்ளையார் ஆகும். அமிர்தகடேஸ்வரர் சன்னதிக்கு மிக அருகில் தனி சன்னதியில் கள்ளவாரண பிள்ளையார் எழுந்தருளியுள்ளார். பிள்ளையாருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்று விவரிக்கிறார் திருக்கடையூர் சுந்தரமூர்த்தி குருக்கள். வந்தே சோர கணாதீசம் வாஞ்சிரார்த்த பிரதாயகம் வந்தாரு ஜனமந்தாரம் ஆலூர வனவாசிதம். இந்த ஊரினுடைய பேர் திருக்கடவூர்னு பேர். திருக்கடவூர்னா அமிர்தகடம் மகாவிஷ்ணுவினால் எடுத்து வரப்பட்டு தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சி பண்ண ஸ்தலம், தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்த இடம். இந்த அமிர்தகடம் கடைசியாக இந்த ஊருக்கு வந்தனால இந்த ஊருக்கு திருக்கடவூர்னு பேர். இந்த திருக்கடவூருங்கிற ஸ்தலத்தில் விசேஷமாக கள்ள விநாயகருங்கிற சன்னதி இருக்குது. கள்ள விநாயகர்னா கள்ளத்தனம் செய்கிறது. ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்காக அமிர்தகலத்தை இந்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து இந்த கோயில் பின்புறத்தில் இருக்கிற திருக்குளத்துக்கு பேர் அமிர்த புஷ்கரணின்னு பேர். அந்த அமிர்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு அமிர்தம் சாப்பிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்க மறந்ததுனால, அவருக்கு அவிர்வாகம் கொடுக்க மறந்ததுனால விநாயகர் கோபம் கொண்டு அந்த அமிர்த கலசத்தை, அந்த அமிர்த குடத்தை எடுத்து பதுக்கி வச்சிடறார். கள்ளத்தனமாக அந்த வேலை செய்து ஒரு திருவிளையாடல் செஞ்சனால விநாயகருக்கு கள்ள விநாயகர்னு பேர், கள்ள வாரணம்னு பேர். அந்த விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தாற்பயத்தை உணர்த்திய ஸ்தலம்தான் இந்த திருக்கடவூர். இந்த கள்ள விநாயகரை மறுபடியும் வணங்கி அமிர்தகலத்தை திருப்பி சாப்பிட்டு தேவர்கள் உய்வுற்றார்கள். அந்த அமிர்த கலசம்தான், அந்த அமிர்த கடம்தான் சுயம்பாக சிவலிங்க ரூபமாக மாறிப்படும். அதனால தான் இந்த சுவாமிக்கு பேர் அமிர்த கட ஈஸ்வரர்னு பேர். அமிர்தம் சாப்பிட்டா சாவு கிடையாதுன்னு புராணங்கள் சொல்கிறது. அமிர்த கடேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணால் யம பயம் கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக மார்க்கண்டேயர் தனக்கு விதிக்கப்பட்ட 16 வயசுங்கிற விதியை மாற்றுறதுக்காக, யமனிடமிருந்து தப்புவதற்காக இந்த சிவபெருமானை சரணடைந்து யமனை சம்ஹாரம் செய்த திருத்தலம். யமனை சம்ஹாரம் யார் செய்தார்னா, சிவபெருமான் ருத்ரனாக அவதாரம் எடுத்து காலசம்ஹார கடவுள், காலசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற நாமம் கொண்டு யமனை இடதுகாலால் உதைத்து சம்ஹாரம் செய்ததாக அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது. கள்ள விநாயகருங்கிறது முருகனுக்கு 6 படைகள் வீடுகள் உண்டு. அதே போல் விநாயகருக்கும் 6 படை வீடு உண்டு. அந்த 6 படை வீடு விநாயகர் ஸ்தலத்தில் திருக்கடையூரில் இருக்கிற கள்ள விநாயகரும் ஒன்று. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டா நல்ல சௌபாகியங்களை கொடுக்குறார், எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றியை கொடுக்குற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குறது. என் பேர் சுந்தரமூர்த்தி குருக்கள்னு பேர். நாங்கள் ஒரு 15 தலைமுறையாக இந்த சிவாலயத்தில் பூஜை பண்ணிட்டு வரோம். என்னுடைய தகப்பனார் பேர் விஸ்வநாத குருக்கள். அவருடைய 3வது மகனாக இந்த சுவாமிக்கு சேவை செய்து வந்துட்டு இருக்கோம். இப்போ பிரார்த்தனை பண்ணிக்க எல்லாரும் சௌரியமாக இருக்கும். முருக பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருப்பது போல் விநாயகருக்கு 6 படை வீடுகள் உள்ளது. திருக்கடையூர் 3ஆம் படை வீடுகளில் ஒன்றாகும். இதனால் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கள்ளவாரண பிள்ளையாரை சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர்.